ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸுக்கு அடுத்தபடியாக மலாக்கன் ஸ்ட்ரைட்லையும் அமெரிக்கன்ஸ் அவங்களோட ஆளுமையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தோனேஷியாவோட ஒரு மிக முக்கியமான டிஃபென்ஸ் பேக்ட் ஒன்று போடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டிஃபென்ஸ் பேக்ட் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடியே இந்தியாவோட ஊடகங்களில் ஒரு செய்தி ஒன்று வெளியாகுது. அந்த செய்தி அப்படின்றது இப்போது அமெரிக்காவுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய இந்த டிஃபென்ஸ் பேக்டை ஒட்டுமொத்தமாக டீரைல் பண்ணுற லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட ஊடகங்கள் பண்ண சம்பவம் என்ன அண்ட் அமெரிக்கன்ஸ் இந்தோனேஷியா கூட போட இருந்த அந்த முக்கியமான ஒப்பந்தம் என்ன, அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், மலாக்கன் ஸ்ட்ரைட் அப்படின்றது வந்து 2 நாடுகளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஒன்று சீனா, இன்னொன்று இந்தியா. இந்தியாவோட ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸோட வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் மலாக்கன் ஸ்ட்ரைட் வழியாக தான் நடக்குது. அண்ட் இந்தியாவை விட மிக முக்கியமாக சீனாவுக்கு தான் மலாக்கன் ஸ்ட்ரைட்ன்றது தேவைப்படுது. காரணம், சீனாவோட ஆயில் எக்ஸ்போர்ட்ஸு 3/2 பங்கு ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ்ன்றது மலாக்கன் ஸ்ட்ரைட் வழியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளை விட சீனர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இப்போ இந்த பகுதியை அமெரிக்கன்ஸால் போர் விமானங்களை கொண்டோ இல்லை ஸ்பை ஏரோப்ளைன்ஸை கொண்டோ மானிட்டரிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இன்றைக்கி தேதிக்கு அமெரிக்கன்ஸால் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, பர்மனண்ட்டாக யூஎஸ் மிலிட்டரி பேஸ்ன்றது மலாக்கன் ஸ்ட்ரைட்டுக்கு பக்கத்தில் இல்லை. எய்தர் சவுத் கொரியாவில் இருக்குது, இல்லைனா ஜப்பானில் இருக்குது, அண்ட் அதுவும் இல்லைனா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நார்தன் மோஸ்ட் பகுதியில் அமெரிக்கன் ஏர்பேஸ்ன்றது இருக்குது. இந்த பெர்மனண்ட் ஏர்பேஸில் இருந்து மலாக்கன் ஸ்ட்ரைட்டை சென்றடையணும் அப்படின்னா இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் ரூட் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து போகிறது தான். ஆனால் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சுமாராக 3500 கிலோமீட்டர் வரும். ஸோ இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்றப்ப இடையில இந்தோனேஷியா அப்படின்ற ஒரு நாடு வருது. இந்த நாட்டை தாண்டி தான் மலாக்கன் ஸ்ட்ரைட்டுக்கு போகணும். இதை சுற்றி போகணும் அப்படின்னா 3000 கிலோமீட்டர்ன்றது 10,000 கிலோமீட்டர் ஆகும். ஸோ அந்த நாட்டோட வான்பரப்பை அமெரிக்காவால் பயன்படுத்த முடியும் என்றால் நேரடியாக அமெரிக்காவின் உளவு விமானங்கள் அப்படின்றது மலாக்கன் ஸ்ட்ரைட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு க்ரூட் ஆயில் வெசலையும் ட்ராக் பண்ணும். சீனா ஒருவேளை தாய்வானை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளத்திலிருந்து போர் விமானங்கள் சீனாவை சென்றடையக்கூடிய கார்கோ வெசல்ஸ் மற்றும் ஆயில் வெசல்ஸ் எல்லாத்தையுமே மலாக்கன் ஸ்ட்ரைட்டில் வச்சு போட்டு தள்ளிடுவாங்க. ஆனால் அதுக்கு இந்தோனேஷியாவோட ஏர்ஸ்பேஸ்ன்றது தேவை. அந்த காரணத்தினால தான் இந்தோனேஷியா கூட போய் ஒரு டிஃபென்ஸ் டீல் ஒன்று போடலாம். அதாவது அமெரிக்காவோட மிக முக்கியமான அதிகாரிகள் எல்லாரும் ஜகார்த்தாவுக்கு போய் இந்த ஒப்பந்தத்தை போடுவோம், இதனால் உங்களுக்கு நிறைய பயன்கள் இருக்குது அண்ட் எங்களுக்கு தேவையானது உங்களோட ஏர்ஸ்பேஸோட ஆக்சஸ் தான். இந்த ஆக்சஸுக்கு வந்து நாங்கள் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இருக்கக்கூடாது. எந்நேரம் வேணாலும் எங்களோட மிலிட்டரி ஏர்க்ராஃப்ட்ஸ்ன்றது உங்களோட ஏர்ஸ்பேஸு. அதாவது இந்தோனேஷியாவில் வந்து எந்த ஏர்ஸ்பேஸ் எந்த மூலை முடுக்குக்கு வேணும்னாலும் எங்கள் போர் விமானங்கள் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் கையெழுத்திடணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஜகார்த்தாவில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் கூட ஒரு ஒப்பந்தத்தை போட போகிறாங்க. ஆனால் இது ஏப்ரல் 12 இந்தியன் நியூஸ் மீடியா அவுட்லெட்ஸில் வெளியாகுது. இதை யார் வெளியிட்டா அப்படின்றது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியலை. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ரகசியமான ஒரு டிஃபென்ஸ் பேக்ட். இது வெளியாயிருச்சு. வெளியானதுக்கப்புறமா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, அந்த பக்கம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் அமெரிக்கன்ஸ் ஒரு நேவல் பிளாக்கேடை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே மலாக்கன் ஸ்ட்ரைட்டில் அமெரிக்கன்ஸ் அவங்களோட சர்வைலன்ஸை கூட்டுறதுக்காண்டி மற்றும் மலாக்கன் ஸ்ட்ரைட்டை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காண்டி இந்தோனேஷியன் ஏர்ஸ்பேஸை வந்து வாங்குறாங்க. லிட்ரலி வந்து வாங்குறாங்க தான். ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சியை அமெரிக்கன் செய்கிறாங்க அப்படின்றப்ப தெளிவாக இது ஒரே விஷயத்தை தான் காட்டுது. சைனீஸ் எக்கனாமியையோ இல்லை சைனீஸ் பொருளாதாரத்தையோ ஒட்டு மொத்தமாக டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அங்கே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்லையும் மலாக்கன் ஸ்ட்ரைட்லேயும் செக் வைக்கிறாங்க அமெரிக்கன்ஸ். இது வந்து மிக பெரும் அளவில் பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஓப்பனாகவே சீனாவுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இந்தியாவுக்கு இதனால் பாதிப்புகள் இருக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மலாக்கன் ஸ்ட்ரைட்டை பார்க்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ன்றது நம்மக்கிட்ட இருக்குது. அங்கேருந்து நமக்கு ஒரு வேண்டேஜ் பாயிண்ட்ன்றது கிடைக்கும். நம்ம மலாக்கன் ஸ்ட்ரைட்டை அந்த தீவுகள்லேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப சுலபமாக. அமெரிக்கன்ஸ் அளவுக்கு கஷ்டப்படணும் 3500 கிலோமீட்டர்னு சொல்லி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. வெறும் 500-600 கிலோமீட்டர்களில் நம்மளோட பிரம்மோஸ் ஏவுகணைகளே மலாக்கன் ஸ்ட்ரைட்டை வந்து ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கும். ஸோ நமக்கு அந்தமான நிக்கோபார் இருக்குது, ஆனால் அந்த மாதிரி சீனர்களுக்கு எதுவும் இல்லை. ஸோ மலாக்கன் ஸ்ட்ரைட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன்ஸோட இந்த டிஃபென்ஸ் பேக்ட்ன்றது நிறைவேறிடுச்சு அப்படின்னா சீனாவுக்கு மிகப்பெரிய தலைவலி. அவங்களால அமெரிக்கன்ஸை சமாளிக்கிறது முடியாத காரியமாயிரும். அதனால்
இந்த மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நேஷ்னல் மீடியாஸ் மற்றும் இன்டர்நேஷ்னல் மீடியாஸில் போனதுக்கப்புறமா இந்தோனேஷியாவில் இருக்கிற லா மேக்கர்ஸ் வந்து இப்போ ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது எப்படிப்பா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து மிக மிக முக்கியமான இந்தோனேஷியாவோட ஏர்ஸ்பேஸை வந்து பிற நாட்டோட ஃபாரின் மிலிட்டரி யூஸுக்கு வந்து கொடுக்க முடியும்? அந்த பவரே கிடையாது. நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாலும் அதை வந்து பார்லிமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோ இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா லா மேக்கர்ஸ் கிட்டேயோ கலந்துரையாடி எல்லாத்தோட ஒப்புதலும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு செயலை செய்ய முடியும். உங்களுக்கு அதிகாரமே இல்லாத ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் எப்படி மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய லா மேக்கர்ஸ் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தோனேஷியாவில் இருக்கிற மக்களும் சீனாவை பகைச்சிக்கிட்டு நம்ம அமெரிக்காவுக்கு ஏர்ஸ்பேஸை கொடுத்தோம்னா நாளைக்கு சீனாவால் நமக்கு பிரச்சனை வராது அப்படின்றதுல என்ன உத்தரவாதம் இருக்குது அப்படின்ற கேள்வியையும் எழுப்புறாங்க. இப்போது இந்தோனேஷியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் ஏற்கனவே சீனாவோட அந்த சவுத் சைனா சீல வாக்கிய தகராறுன்றது இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் சைனீஸோட ஒரு ட்ரேட் வாருக்குள்ளே ஈடுபடுற மாதிரி தான் இந்த ஏர்ஸ்பேஸ் ஒப்பந்தம் அப்படின்றதும் இருக்குது. இதை பற்றி சீனர்கள் இன்னும் எதுவும் சொல்லலை அஃபிஷியலாக. சீனர்கள் கண்டிப்பான முறையில் இந்தோனேஷியா இவங்களோட ஏர்ஸ்பேஸை அமெரிக்கன்ஸுக்கு கொடுத்தாங்கன்னா பேர் மினிமம் ஒரு பொருளாதார தடையை வச்சு போடுவாங்க. அப்பேற்பட்ட தடையை இந்தோனேஷியாவால் தாங்க முடியுமா? அமெரிக்கன்ஸ்காண்டி நம்ம ஏன் இந்த பிரச்சனைக்குள்ளே மூக்க நுழைக்கணும் அப்படின்ற கேள்வின்றது இந்தோனேஷிய மக்களுக்கு மத்தியில் எழும்பியிருக்கு. இப்போது ஒட்டுமொத்தமாக இந்த டிஃபென்ஸ் பேக்ட் வந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிராஃப்டில் இருந்து இந்தோனேஷியன் ஏர்ஸ்பேஸை வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தையில் தான்ப்பா இருக்கோம், அமெரிக்கன்ஸ் வந்து இந்த ப்ரொப்போசலை வச்சுருக்காங்க, இந்த ப்ரொப்போசலை வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது இன்னும் கையெழுத்திடப்படவில்லை, கையெழுத்திட போகிறோம் அப்படின்ற மாதிரி எந்த அறிவிப்பையும் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இப்போது இந்தோனேஷியன் அரசாங்கம் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலி அந்த மக்களுக்கும் இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கும் இந்தியன் மீடியா அவுட்லெட்ஸுன்றது இந்த செய்தியை எடுத்துகிட்டு போயிருக்கு. போனதுனால தான் இப்போது இந்தோனேஷியாவில் இந்த டிஃபென்ஸ் பேக்ட்ன்றது ஒரு ஹோல்டில் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் ஹோல்டில் தான் இருக்குது. இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இது கேன்சல் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இது சப்போஸ் கேன்சல் ஆகலை அப்படின்னா யூஎஸ் மிலிட்டரி ஏர்க்ராஃப்ட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரைட்டாக மலாக்கான் ஸ்ட்ரைட்டை போய் சென்றடைவதற்கு 3500 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. இந்த 3500 கிலோமீட்டரை ஏரியல் ரீஃபில்லிங் டேங்கர்ஸின் மூலமாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். மற்றும் இந்தோனேஷியான்றது ஒரு மிகப்பெரிய நாடு. நீங்கள் மேப்பை போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலாக்கான் ஸ்ட்ரைட்டில் வந்து ஒரு பெரிய கவரேஜ் கொடுக்குது இந்தோனேஷியா. அண்ட் அதோட ஏர்ஸ்பேஸை அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மலாக்கன் ஸ்ட்ரைட் வழியாக எந்த கப்பல் வெளியே வந்தாலும் அதை ஈஸியாக அமெரிக்கன்ஸால் ட்ராக் மற்றும் அட்டாக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஜியோகிராஃபிக்கல் அட்வான்டேஜை வந்து இந்தோனேஷியன் ஏர்ஸ்பேஸ் வந்து அமெரிக்கன்ஸுக்கு கொடுக்கும். ஸோ இந்த டீல் நடந்துச்சு அப்படின்னா இதற்கடுத்து ஃப்யூச்சரில் சைனீஸ் மலாக்கன் ஸ்ட்ரைட்டை பயன்படுத்துவதை தவிர்த்தாக வேண்டும். அவங்களால இதுவுமே மலாக்கன் ஸ்ட்ரைட்டை நம்ப முடியாது. லேண்ட் பார்டர் வழியாக அவங்களுக்கு தேவையான எசென்ஷியல் ரா மெட்டீரியல்ஸ், அது எய்தர் ஆயிலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ட்ரேடாக இருக்கலாம், அவங்களோட ஓன் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே லேண்ட் பார்டர் வழியாக சில்க் ரோடு வழியாக எடுத்துகிட்டு போகணுமே தவிர மலாக்கன் ஸ்ட்ரைட்டை நம்பினாங்க அப்படின்னா கதைக்காகாது. ஸோ இந்த காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தில் இருக்கும். நன்றி, வணக்கம்.